தொடங்கலாமா? கரெக்டா பார்த்துக்கோங்க, விரைவில் முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு இந்த மேடை ரொம்ப நெருக்கமானது. ஒரு 5 மணிக்கு தான் தகவலே சொன்னாங்க. ஒண்ணு எனக்கு இந்த ஒரு மேடையில தான் முதல்ல பேச வைக்கிறாங்க. அதுக்கே ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா எல்லா மேடைகளும் மேடம் உங்க பேச்சுக்காகத்தான் காத்திருக்கேன், உங்க பேச்சுக்காகத்தான் காத்திருக்கேன்னு இனியவே காத்திருக்க வச்சிருவாங்க. சரி, நான் இதெல்லாம் சும்மா வார்ம் தான். இப்பதான் ஆமா, யாரும் நகன்றக்கூடாதுங்கிறதுக்காக வந்தா கேட்டு தான் பூட்டி வச்சிருங்க. பெண்கள் தினம், பெண்கள்லாம் கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்கோர்ஸ் குழந்தை பேசுதான். அவன் ஆனா நான் அவ்வையாக ஆக்கி நான் புதிய ஆத்திச்சூடி செவ்வையாக. பாரதியை பார்த்த பின்புதான் அம்புவை அறிந்து கொண்டது அறிவு தெய்வம் சரஸ்வதி ஆண்பான் என்று. மங்கையும் இல்லை கொங்கையும் இல்லை ஆயினும் சதா சுரந்தது தீம்பால் போல் செந்தமிழ் தீம்பால். கியூவில் நின்றன குரில்களும் நெடல்களுமாய் தமிழ் சொற்கள் தினம் தினம் திருவல்லிக்கேணியில் அவன் திருமாளிகை குணம். அகராதியில் அமராமல் ஐயா உன் அந்தாதியில் அமர்ந்ததால் தான் எமக்கெல்லாம் ஏற்படும் கணம் என ஒவ்வொரு சொல்லும் போவாது சொல்லும். பூஞ்சானம் பிடித்த பாத்திரம் போல் இருந்தது இத்தேயம், எத்தைய புறத்தான் தான் இதற்கு பூசினான் ஈயம். தாழ்ந்து கிடந்தது தமிழ் சாதியின் கழுத்து, தரையை பார்த்தவன் காடையை பிடித்து நீ வரையை பார் என நிமிழ்த்து விட்டதவன் எழுத்து. மோனை காலில் முத்தமிழை நிறுத்தி ஆடை காலில் அடிபட்டு போனான். போனது போல் போய் போகாமலே ஆனான். நான் கண்ட பாரதி, அவள் கண்ட பராசக்தி, என் அன்னையும் தந்தையும் அவை நிறைந்திருக்கும் ஆண்டோர்களையும் சார்ந்தோர்களையும் என் போன்றோர்களையும் வணங்க என் கரம் கொள்கிறது சிரம் கவல். கைதட்டி அந்த 5 பேருக்கு நன்றி. 5 பேருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். ஏன்னா ஏதோ தமிழ்ல பேசுவாங்கன்னு சொன்னாங்க, திடீர்னு தெலுங்குல பேசுனாங்க. ஏன்னா செய்யலாம் சொன்னாலே இப்ப யாருக்குமே புரியறதில்ல. கருத்து அப்படின்னா நிறுத்து அப்படின்லாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து மாணவர்களை சந்திக்கிறோம். அதனால எந்த ட்ரெண்ட்ல பேசணுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப யாருமே கருத்துக்களை விரும்புறது இல்லை. அம்மா என்னை ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துறீங்க. உங்களோட வாழ்த்தும் ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் தேவை. நன்றி. அதுக்கப்புறம் பெரிய நல்ல பேர் இட்லி ஸ்டேஷன் ரீச். சாப்பிடாம கிளம்புறது இல்லை. ஏன்னா பெண்களுக்கு நீங்க நகை நட்டெல்லாம் வாங்கி தரணும் அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு பெண்கள் தினம் நேற்றே ஆரம்பிச்சிருப்பாங்க. பெண் என்பவன் நிறுத்து, நாளைக்கு தான் மகளிர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆண்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க. எங்க அம்மா என் மனைவி அப்படின்னு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு நமக்கு காப்பி போட்டியா, இன்னும் போடலையா அப்படி கேட்பாங்க. என்ன சார் மகளிர் தினம் சொல்லுங்க. பாத்திரம் கழுவிட்டியா, வீடு எப்படி கசகசன்னு கிடக்கு. உடனே அவங்க பாஸ் வந்து அவங்களோட மேலதிகாரி வந்து பெண்ணா இருந்தா மேம் ஹாப்பி உமன்ஸ் டே மேம். அப்ப வீட்டுல அந்த பெருக்கிட்டு இருக்கம்மா யாரு, அதை தாண்டி தாண்டி போயிட்டு போன்ல பேசுவாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே மேம், யூ ஆர் த பில்லர் ஆஃப் தட் அவர் கம்பெனி மேம். அது மேம் இது மேம்பாங்க. நம்ம கூட்டிக்கிட்டு இருக்க விளக்க மாதிரி இப்படி தட்டி அப்படின்னு விட்டுறது. வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க மகளிர் தின அன்னைக்கு எங்களுக்கு நகை உடவை எல்லாம் வாங்கி தரவே வேண்டாம். இன்னைக்கு சமைக்க வேணாம், கிச்சனுக்கு லீவா வேணாம். அங்க விட்டாங்க கிச்சனுக்கு லீவ் விட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட வேண்டியதான். ஒரு நாள் சமைக்க வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அதுவே எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சுதந்திரமா இருக்கும். இப்ப மகளிர் தினம் அப்படின்னா நீங்க நிறைய இன்னைக்கு வாட்ஸ்அப் ஷேரிங் மெசேஜ் ஏகப்பட்டது பார்த்துருப்பீங்க. பாதி பேர் இங்கிலீஷ்ல, பாதி பேர் ஹிந்தில எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையான மகளிர் தினம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? எனக்கான சில வேலைகள், எனக்கான சில ஆசைகள் இருக்கும். அது யாரோட பர்மிஷனும் இல்லாம, ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நானா செய்யற பாருங்க, அதான் மகளிர். ஒரு சில பேர் ஆமா ஆமான்றீங்க. என்னால சம்பாதிக்கிறேன், என் கார்டை பார்த்தே பல வருஷம் ஆகுது. எந்த கார்டுன்னு உங்களுக்கே தெரியும். தேய்ச்சி தேய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் டியர் கஸ்டமர், யுவர் ஹஸ்பண்ட் உங்க காசை சுரண்டி விட்டான் அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம காரணம் கேட்க முடியுமா? அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், இது கொடுத்தேன், அது கொடுத்தேன்னு வரும். ஆனா நம்ம மேடையில பேசும்போது என்ன சொல்லிக்கிறோம்? பினான்சியலி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறோம். அப்பப்ப எங்க இண்டிபெண்டன்ட் இருக்கு சொல்லுங்க. அந்த கார்டை கூட கண்ணில் பாக்குறது. நல்ல வேலைங்க சார் இன்னைக்கு வரல, இறக்கி விட்டு கிளம்பிட்டாரு. அதனால தைரியமா பேசலாம்.
ஸோ எங்க இண்டிபெண்ட், எங்க சுதந்திர தினம், எங்க பெண்கள் தினம் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. ரெண்டே ரெண்டு விஷயத்துக்குள்ள பெண் சிக்கிறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க பாரு, உன் வீட்டுக்காரருக்கு புருஷன் வீட்டுல போய் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு. அங்க இங்க வந்தோடனே இது உங்க அப்பா வீடு கிடையாது, உன் இஷ்டத்துக்கு இருக்கிறது முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டுக்கு நடுவுல பெண்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். என்ன, நம்ம கொஞ்சம் ஃப்ளைட் ஏறி கடல் தாண்டி வெளிநாட்டில் இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெருசா பெண் சுதந்திரம்லாம் வந்துருச்சு, நம்மளாம் பெருசா சாதிச்சோம்னு யாராவது சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க. நான் கூட வசீகரன் கேட்டேன், ஆண்கள்லாம் வருவாங்களா? வருவாங்க, ஆனா அவங்க பேச்சுக்கு சிரிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஏன் அப்படிமே நான் யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது, வசீகரனோட மனைவி முதல்ல உட்கார்ந்துருந்தாங்க, மனைவி முன்னாடி யாரும் கை தட்ட மாட்டாங்க. சரி, இந்த மம்மா எம்ஏ அப்படி ஒரு படம் இருக்கு, பாத்துருக்கீங்களா யாராவது? ஒரு ஹாலிவுட் படம் பாருங்க, கமல்ஹாசன் ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதுல ஒரே ஒரு தொகுப்பு பார்த்துருக்காங்க, வேற யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சிலபஸ்ல இல்லை, அதனால டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடலாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப பண கஷ்டம், மனைவி இறந்து போயிடுவாங்க, ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு போய் அமெரிக்காவில காட்டுக்குள்ளதான் வீடு வச்சிருப்பான். எப்படிதான் அப்படி கட்டுறானே தெரிய மாட்டேங்குது. பேய்னா அவங்களுக்கு பயமா இருக்காது போல. ஒரு ஆள் அவங்க மச்சான் வந்திருக்கான், கூட்டு போய் 12 மணிக்கு பேய் படம் பார்த்துருக்கான். அதுக்கு இவன் கேட்டது, என்ன மச்சான் பேய் படத்தை எப்படி பார்க்குறது? பேய்னா உங்களுக்கு பயம் இல்லையா? சும்மா இருக்கும், அப்புறம் 30 வருஷமா அதோட வாழ்றேன் அப்படின்னு இருக்கான். அமெரிக்காக்காரங்கெல்லாம் பயமே இருக்காது போல. அந்த ஒரு நடுக்காட்டுக்குள்ள கொண்டு போய் தன்னோட 2 குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டு தானும் செத்து போயிடலான்னு முடிவு பண்றான். அப்ப குழந்தைகளை கொலை பண்ணும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து இவனை கொண்டுருது. அந்த 2 குழந்தைங்கள அந்த பேய் அதே வீட்டுல வச்சிருக்கு. அப்புறம் அவங்க சித்தி சித்தப்பாக்கு தெரிஞ்சு வந்து அந்த குழந்தைகளை சேவ் பண்ணி கூட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்க அந்த பேய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஆக்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா பேய் கூட பார்க்க மாட்டேன், பாருங்க வெளியெல்லாம் வீரம்லாம் நான் செவத்துக்கு விட்டீங்கன்னா கண்ணை எப்படி அப்படின்னு தான் பார்ப்பேன். இன்னும் காஞ்சனா பார்க்காத ஒரே காஞ்சனா நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படி மூடி அப்படி மூடி பார்ப்போம். அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சித்தி சித்தப்பா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. பட் அந்த குழந்தைங்களோட ஆக்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த ஓரளவுக்கு மேல கண்டுபிடிச்சிடறாங்க. கிளைமேக்ஸ் இப்படி இருக்கு. ஒரு குழந்தை வந்து ஒரு 12-13 வயசு, ஒரு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, 4வது 3வது படிக்கிற குழந்தை. அந்த 12 வயசு குழந்தைய மூளை செலவு பண்ணி கூட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தைய பிடிச்சி இழுக்கிறாங்க, பேய் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்குது. கிளைமேக்ஸ்ல கடைசியில அந்த சின்ன குழந்தை சித்தியோட கையை அப்படி உதறி விடுது, பேயை போய் கட்டி பிடிக்குது. அந்த பெரிய குழந்தைய விட்ட பேய் முகத்தை அது வரைக்கும் காட்டாதுங்க அந்த படத்துல. அந்த சின்ன குழந்தை நான் ஓடிட்டு தான் வருவேன், எங்க சித்தி கிட்ட போக மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த பேய் அப்பதான் முகத்தை காட்டுது. அப்படி திரும்பி அந்த சித்தியை முறைச்சோடனே அந்த அம்மா பயந்துட்டு பின்னாடி போயிடும். அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு 2 பேரும் பட்டர்ஃப்ளைவா மாறிடுவாங்க. அப்ப பேயா இருந்தாலும் தாய் தான் இல்ல. என்னங்க கைதட்ட ரொம்ப கம்மியா வருதாங்க? கருத்து சொன்னாலே அப்படிதான் போல. ஒரே ஒரு என்னோட எனக்குன்னு ஒரு உள்ள இருக்காரு, எங்கன்னு தெரியல, இருக்காருல்ல, அவர்லாம் இறங்கி ஸ்டேஷன் விட்டு ஸ்டேஷன் மாறி போயிடுவாரு. பக்கத்துல ஜாக்கெட் தரணும், அது போயிடுவாரு, பிடிச்சுக்கோங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என்னதான் நீ பேசினாலும் பிள்ளைய கவனிக்காம என்ன பண்ண அப்படியே பாரு. கமல் சொன்ன மாதிரி நான் தான் வேஷமும் போடணும், மாடியும் நகரமா பார்த்துக்கணும், அமைக்கு தண்ணியும் வர வைக்கணும், டைலாகும் பேசணுமா, இப்படி சார் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைச்சந்தர் படங்கள் நிறைய நம்ம பார்க்கணும். இப்ப சொல்லுவாங்க, எப்பயுமே நீங்க ஒரு சகோதரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காவல் நிலையமா அண்ணன் தம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் தம்பியை வேலை வாங்குற நாம வேலை ஏதாவது ஒரு தண்ணி எடுத்துட்டோம் அண்ணன் சொல்லுமா, அவன் ஆம்பளை பையன் நீ போய் எடுத்துக்கோ. இன்னும் இது இருக்கா இல்லையா? ஊருக்கு போனோம்னா இன்னும் இது இருக்கு. அப்புறம் என்ன பெண் சுதந்திரம்? கிடையவே கிடையாது. நம்மளோட சின்ன பையனா இருப்பான் தம்பி, அவனை வேலை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் ஆம்பளை பையன் அவனை போய் வேலை சொல்றான் அப்படிம்பாங்க. இந்த இப்ப குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்றதே பாருங்களேன், நம்ம தான் அரிசி ஊற வைக்கிறோம், நம்ம தான் உளுந்து ஊற வைக்கிறோம், நம்ம தான் அதுக்கு வெந்தயம் போடுறோம், நம்ம தான் கழுவுறோம், நம்ம தான் ஆட்டுறோம். ஆனா தோசை அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3. என்னடா உங்க நியாயம்? கிரைண்டர் கழுவுறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா சார்? அது கொலை. இந்த உலகத்துல அழுதா
அந்த கிரைண்டர்களுக்கு அவ்வளவு பெரிய வேலை. ஆனா ஒண்ணுமே செய்யாம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுற அப்பாவுக்கு 4 தோசை, நமக்கு 3 தோசை. நியாயமே இல்லை. அது யார்கிட்ட சொல்றான் பாருங்க, நாளைய தலைமுறை குழந்தைகிட்ட சொல்றான். அது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த பாட்டை தான் நம்ம குழந்தைங்க டெய்லி கேட்குது. இப்ப இந்த சமூகம் பெண்களை நோக்கி வீசுற மிகப்பெரிய வன்முறை இது. ஆனா நம்ம பெண்கள் இருக்கிறோம். என்ன சார் பெண்கள் அன்னைக்கு ஏதாவது மேக்கப் கொடுத்த மாதிரி ஏதாவது 2 நிகழ்ச்சிக்கு வரும். மறுநாள் போய் காலையில் எழுந்து பாத்திரத்தை கழுவி டீயை போட வேண்டியது இல்லையா? இப்ப நான் நேர விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். இப்ப சகோதரியா இருக்கட்டும், வேற என்ன வேணா இருக்கட்டுங்க. ஆனா இந்த மனைவி மீத வைக்கிற விமர்சனங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் ஆபீஸ் உடம்பு ஃபுல்லா கட்டுப்பட்டு போயிருக்காரு. உடம்பு ஃபுல்லா கட்டுப்பட்டு போயிருக்காரு. கொலிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னாச்சு, ஏன் கட்டு போட்டுக்கீங்க? அவர் சொன்னாரா, இல்ல எங்க மனைவி வந்து பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க கட்டு போட்டுக்கீங்க? இல்ல நான் சத்தமா சிரிச்சுட்டேன். 2-3 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி தானே ஆடியன்ஸே உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஆடியன்ஸ் சரியில்லை. நான் பார்ப்போம் அடுத்த ஜோக்கு நம்ம சீன் போன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏங்க பெண்கள் நகைச்சுவை பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆண்கள் பொண்ணு இந்த சமூகம் ஒண்ணுமே சொன்னது கரெக்டா? இப்ப நான்லாம் நகைச்சுவை பண்ணும்போது கீழே இறங்கும் போது பேசாம போயிருவாங்க. இப்ப எனக்கு என் வீட்டுக்காருக்கும் மேக்சிமம் சண்டை எடுத்து பார்வையாளர்கள் தான் இருப்பாங்க. சார் மேடம் உங்க அம்மாவை பத்தி கிள்ளி பிரிச்சுட்டாங்க பாருங்க. என் ஃபேமிலி அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு நிகழ்ச்சியில நானும் என் கணவன் போயிருந்தோம். எல்லாரும் என்னோட புகைப்படம் எடுத்தாங்க. ஒரு விளம்பரம் அப்பப்போ நம்மளும் சொல்ல வேண்டியது. மார்க்கெட்டிங் பண்ணணுமாமே மேடம், யூடியூபர் சொல்லுங்க. ஒரு வாங்க மேம் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ஆசைப்படுறோம்னு கூப்பிட்டாங்க. அப்ப என்னோட பையன் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போல. என் சார் எப்படி கூப்பிட்டுருந்தாரு, எவா எவான்னு. உடனே என் கூட போட்டோ எடுத்தவர் சொன்னாரு, மேடம் அவரு உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டுருக்காரு, அவரு கூட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் ஒன்றும் சொல்லலை. இப்ப நான் ஆப்பான்னு சொல்ல முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது. ஐயோ போய போன இடத்துல கிளம்ப சாமி ஐயா லாமீடியாவோட சரியா கீழே இறங்கி வந்துட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடந்துச்சு பட்டிமன்றம். கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி வந்தா நானும் என் கணவரை நிற்கிறோம். உடனே அவர் கேட்கிறாரு, போறவர் சும்மா போக கூடாது, என்ன மேடம் டிரைவர் என்ன வழியா அப்படின்னாரு. நான் நினைச்சேன் எனக்கு பிரிக்காம போட போல. இப்ப மனைவி மேலேயே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன சொல்லுங்க? பெண்களுக்கு சமைக்க தெரியல. ஆமா சார், நாங்களும் காலேஜ் படிக்கிறோம். நாங்களும் காலேஜ் படிச்ச உடனே வேலைக்கு போறோம். எங்களுக்கு வீட்டுல அம்மான்னு ஒரு தெய்வம் இருந்தது. அது எல்லாத்தையும் சமைச்சு போட்டுச்சு. ஒரு மருமக புதுசா வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணி. அத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சமைக்கிறேன், உங்க மகனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. என் மகனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா? பூரியா எத்தனை விசில் விட மட்டும் சொல்லுங்க. மாமியார் சொல்லிட்டு, அம்மா நீ சமைக்கிறேன், நீ ஓரமா உட்கார்ந்தாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. நம்ம சமைச்சு பெருசா பழகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியா போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு 3 ட்ராலி நிறைய. நம்ம வீட்டுக்கு பாருங்க, உங்க அப்பா மண்ணை வீட்டுல கேட்டாரு வாங்கிக்கோ. எங்க அம்மா ஒரு டீ தூள் கேட்டாங்க, சின்னதா பார்த்து எடு. நம்ம வீட்டுக்கு ட்ராலி ஒன்று, அவங்க வீட்டுக்கு 4 ட்ராலி ஸ்பைடர்மேன் மாதிரி தள்ளிட்டு போவாங்க. கண்டிப்பா ஒன்று இழுத்துக்கிட்டு ஒன்று இழுத்து. அதுவும் நாங்கெல்லாம் ஊருக்கு போனா அவங்க வீட்டுல தான் கோலை வைக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் மண்ணு போட்டுருக்காங்க, அவங்க வீட்டுல தான் சிமெண்ட் போட்டுருக்காங்க. ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே அவங்க வீட்டுல தான் போய் நம்ம இறங்கணும். பல பேர் கஷ்டப்பட்டு. ஆனா சாரை வச்சுக்கிட்டே நீ எல்லாம் அறிவிக்கிறியம்மா. I'm sorry, I couldn't talk in English. Please excuse. I will tell some joke in English also. Please, she will translate it, but all the joke can translate. Madam. Finally, I have 2 jokes for English also. English Toastmaster winner. Humorous. யார் சார் சொல்லிருக்குது? டீச்சருக்கு அடிக்கக்கூடாது சார். சார் இப்போ எங்கே விட்டேன்? ஏர்போர்ட்டில் விட்டேன். நேர அவங்க வீட்டில் தான் போய் நம்ம இறங்கணும். நம்மளே இங்கேயே காலையில் பஸ்ஸை 4 மணிக்கு விட்டுறாங்க. உள்ள வேலை பார்க்குறாங்க, சத்தமாக சொல்ல முடியாது. யாரும் ரெக்கார்ட் பண்ணலையா? இருக்கட்டும். 4 மணிக்கெல்லாம் பஸ் வந்துருக்கு. இதுல படுத்துருக்கிறதுல அடிச்சு எழுப்பி வெண்ணியை போட்டு அதுல குளிக்க போட்டு டீயை போட்டு இட்லியை போட்டு சுண்டிதான் வேணும். நம்மளுக்கு 2 சட்னியை போட்டு இதுல என்ன பொடி இட்லி அப்படின்னு ஒன்று அழுகும். அதுக்கு பொடியை போட்டு
அது தலையில துண்டை போட்டு யூனிஃபார்மை போட்டு ஷூவை போட்டு இத்தனையும் போட்டு அதுல தூக்கி பஸ்ஸில் போட்டு இதை தூக்கி கார்ல போட்டு நான் சொல்றதெல்லாம் உயர்வு அதை தூக்கி பஸ்ஸில் போட்டு இதை தூக்கி கார்ல போட்டு அப்பதான் கொஞ்சம் டீயை போட்டு இப்படி ஜாலியா உட்காருவான். ஏதோ பையில மறந்தாலும் எடுக்க வருவார் நம்ம வீட்டுக்காரர். அப்புறம் வாழ்றீங்க மகன் வேலைக்கு போறேன் உழைக்கிறேன் குடும்பத்துக்காக ஓடா தேய்றேன் நாயோ அடைகிறேன் அப்படின்னு அப்புறமா ஒரிஜினல் நேம் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி இது பாதி பேருக்கு புரியல. அப்ப நம்ம அந்த டீ நீங்க தொண்டைக்கு கீழே இறங்காது. சரி போங்க மத்தியானம் குக்கர்ல அரிசியை போட்டு பருப்பு போட்டு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு கிரைண்டர்ல அரிசியை போட்டு 3 மணிக்கு இதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அதுகளுக்கு ஏதாவது டிஃபனை போட்டு அதுக்கு வந்ததை யூனிஃபார்மை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு இவ்வளவு போட்டு நம்மளால வந்துருவாங்க 4 மணிக்கு டீயை போட்டு எல்லாத்தையும் இந்த 2க்கும் ஹோம்ஒர்க்கை தலையில போட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல நீங்க நிலாவில் கூட 10 ராக்கெட் விட்டுடலாம் இந்த பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருவாங்க. ஒண்ணு நிலாவில் கூட இறங்கி போய் நீங்க ஒரு டீ கடையை கூட போட்டுடலாம் இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டி வந்தீங்க வேணும் அப்படி சப்புன்னு அறையலாம் கூட தோணும். அறையும் போது அவங்க அப்பா இருக்குவாங்க. அவ்வளவு நேரம் அது பண்ண சேர்த்துட்டு வர மாட்டாங்க. உள்ளே அடிக்கிறேன் எங்க போட்டோம் உட்காந்துருக்கீங்க இது எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸ் நம்ம மகராசி நம்ம மனசுல உள்ளதெல்லாம் பேசுறாங்க எல்லாருக்கும். அப்புறம் 4 மணிக்கு டீயை போட்டு நைட்டு டிஃபனை போட்டு பால் பாக்கெட்ல தொடங்குற நம்ம வாழ்க்கை மாவு பாக்கெட்ல முடிச்சு போயிடுச்சு. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. யூடியூப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் படுக்க போட்டு நம்ம செல்போன் அப்பதான் எடுப்போம். நம்ம ஃப்ரெண்டு 10 மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். ஆனா நம்மளால பார்த்து ரிப்ளை கூட பண்ண முடியாது. ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் செய்வ அப்படின்னா இத்தனை வேலையை நம்ம பண்ணிருக்கோம். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு நீங்க என்ன வேலை போக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நியாயமே இல்லை சார். இப்ப இந்தியா போறோம் ஆண்களுக்கான நட்பை டக்குன்னு மறுநாளே போய் பார்த்துருவாங்க. எப்படின்னா பார்த்துருவாங்க. எங்க வீட்டுலாம் சூட் கேஸ் வச்சு ஆராதனை தீபாவளி காட்டி பருப்பாய் இந்தியா போகலாம். இப்பயும் நடக்குது. நாளைக்கு இரவு 2 அரிசி எடுத்துட்டு வரும். அப்புறம் சத்தியமாகவும் தக்காளி வெயில் ஜாஸ்தி அடிப்பாங்க சார். பேசாதீங்க சார். வீரம் போட்டு பேசிட்டு இருக்கேன். ஜாஸ்தி அடிக்கிறாங்க. அதை உன் பொண்டாட்டின்னு அந்த கலர்லயே இருக்காளோ. ஆமா நானும் அது மண்டையை தெரியுமே தர மாட்டேன். ஒரு மண்டையை தெரிஞ்சுக்கு இத்தனை சுத்துதுங்க அந்த கிழமை. கடைசி அவனுக்கு தலைவலி தைலம் ஒரு கோடாதி தைலம் வாங்கிட்டு போறதுக்கு இத்தனை சுத்து. அதுல அவங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் அடிக்கடி சொல்றது உண்டு. எங்க ஊர்ல அறிமுகப்படுத்தும் போது ஞானசமுதையோட தான் நான் பட்டிமன்றம் பேசுறேன். அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படி படுத்துவார். எப்படின்னா இந்த பொண்ணோட ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல போய் ட்ரெயின்ல போய் பஸ்ல போய் கார்ல போய் சைக்கிள்ல போய் 2 வீலர்ல போய் நடந்து போடுவார். வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயெல்லாம் என் ஊர் ஆட்சியை பண்ணிக்க மாட்டான். பட்டிமன்றத்துக்கு இப்படி தான் சாயந்தரம் கிளம்பி நிற்பேன். நாளைக்கு கிளம்பி சொல்ல அப்புறம் கிளம்பிட்ட போல. ஆமா பாட்டி இன்னைக்கு எங்க பட்டிமன்றத்தை கேட்குது சிவகாசி. சரி சரி அந்த சாமி ஊத்துவாங்க எல்லாம் எனக்கு கொடுத்துரு. அந்த தேங்காய் கொடுப்பாங்க எல்லாம் அதை எனக்கு கொடுத்துரு. தேங்காய் கொடுக்க கூடாது. உன்னையெல்லாம் மண்டையிலே போட்டு உடைக்கணும். நான் 3 மணிக்கு தான் மேடம் வருவேன். அது ப்ரொஃபஸர் அவர் ஒர்க் பண்ணேன். 3 மணிக்கு வந்து 2 மணி நேரம் திரும்பி காலேஜ் எழுந்திரிச்சோடி இதுகளை மேய்க்கணும். எனக்குலாம் பிஹெச்எஸ் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க மேடம். தென்னந்தோப்புக்குள்ள நுழைய மாதிரியே இருக்கு. உள்ள நுழைச்சான் இப்படி நிற்பான். அவெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆன பையன். 12th 300 மார்க் பாஸ் ஆனா 300 மார்க் எடுத்த பையன். அவனுக்கு இங்கிலீஷ்ல நடத்திக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்ச பையன் நம்ம மாதிரி என்ன மாதிரி. அவனுக்கு போன உடனே 1 வாரம் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் போட்டு கொலையா கொள்ளுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் கிளாஸ் போட்டோட தமிழ எப்படின்னா தெய்வமே 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 இவ்வளவு நேரம் கொலையா கொண்டாங்க. 26 எடுத்து ஏபிசிடி தான் திருப்பி பேசினாங்க. நீங்க தெய்வமே அப்படின்னு அவனெல்லாம் நம்ம வச்சு மேய்ச்சி திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி பட்டிமன்றம் போய் அதனால 2 வீலர் வச்சிருந்தேன் மேடம். டிவிஎஸ் எக்ஸல். நீங்க கேட்கலாம் ஏன் மேடம் நீங்க ஸ்கூட்டி வாங்க விட மாட்டேன்ட்டாங்க. டிவிஎஸ் எக்ஸல் வாங்குறதுக்கே 10 பஞ்சாயத்து வச்சாங்க. அப்போ எங்க அப்பா தான். அப்புறம் சரி அண்ணே வாசிக்கு 2 வீலர் வாங்கணும்னு சொல்லுது. என்ன வாங்குமா வேணாம். நான் டியூ கட்ட போறேன், நான் பணம் கட்ட போறேன். இந்த பெரியப்ப என்ன செய்ய போறாரு இருந்தாலும் பெரியவங்கிட்ட கேட்கணும். கடைசியில டிவிஎஸ் எக்ஸலுக்கு அக்செப்ட் பண்ணாங்க மேடம். அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க தெரியுங்களா?
அதுல இருந்து சிலிண்டர் ஏத்தலாமா உரமுறை ஏத்தலாமா? பாவீங்களா, ஸ்கூட்டி வந்து வெறும் டப்பாவா ஒரு எத்தனை விழுந்துருமா? அவர்கள் எத்தவே வேண்டாம், ஊதுனாலே அவர் விழுந்துருவாரு. அதனால எதுவும் பார்த்து சுகானமா பண்ணணுமாப்பா. எங்க அப்பா அட்வைஸ், எங்க அப்பா அப்படியே தலைவலிக்கு ஏத்துக்கிறாரு. சரிங்கண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே வாங்கிக்கிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு கிளாஸ் கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்தாங்க. நான் 40 தாண்டி எங்க ஊர் பக்கம் போக முடியாது. உடனே பொண்ணு போட்டுருவாங்க, வாசி மேலும் பொண்ணு 100ல போதப்பா, என்னன்னு பார்த்துக்கப்பா, ஐயோ ஐயோ பொம்பளை எப்படி வளர்க்க கூடாதப்பா. உடனே எங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனே வாசல் வந்து பின்னாடி கையை கட்டியிருந்தாங்கன்னா எங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எங்க அப்பா எனக்கு டைரக்டாவே பேச மாட்டாரு. நான் 40 தாங்க போயிருப்பேன். அதாவது 100ல எல்லாம் போகல, காலையிலேயே உடனே எவன் கல்யாணம் நான் சொன்னா போய் தொடங்கி அப்படி போயிடுவேன். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சு அந்த அட்வைஸ்? இப்படிப்பட்ட அப்பாவை வச்சுக்கிட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல போய் தான் நம்ம இங்கிலீஷே படித்தோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால 1 to 5 வரைக்கும் இங்கிலீஷ்லாம் சொல்லி தர மாட்டாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல போனோம் ABCD. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் ராஜகோபால், அவர் பேரு. நாங்க வச்ச பேரு பாவாடை சாரா. ஏன்னா அவரும் கொஞ்சம் பேண்ட் போட்டுருப்பாரு. அந்த காலத்தில் யானைக்கால் பேண்ட், அவர் வரதுக்கு முன்னாடி பேண்ட் வந்துடும். யானை வரும் முன்னே மணி போசை வரும் பின்ன்ற மாதிரி அவர் வந்துடுவார். அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாரு மேடம், தமிழை தவிர எல்லாத்தையும் ஃபெயிலு. அவர் சொல்றாரு, திங்கக்கிழமை வரும்போது ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிட்டு வரணும், வரலைன்னா ஒவ்வொரு விரலா உடைப்பேட்டார். 5 கிலோமீட்டர் எங்க ஊரு. என்ன பண்றதுன்னே தெரியல. திங்கக்கிழமை வந்துருச்சு, காலைல 6:00 பஸ். கிளாஸ்ல உட்காந்துருக்கிறோம், 6th A கிளாஸ். என் ஃப்ரெண்டு சங்கடேஸ்வரி, இந்திரா, பராசக்தி இவங்கெல்லாம் உட்காந்து கூட்டணி பேசுறோம். அவங்களாம் சொல்றாங்க, வாசுகி என்ன செய்ய போற, உன் விரலை பார், அதுல உள்ள நகத்தை பாருங்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணட்டுமே, போடு கையெழுத்த போட்டாச்சு. எங்க அப்பா வாசி மலை. அது நாம என்ன முதல் தப்பு. அடுத்த கூட சக்கரேஸ்வரி, கணபதி, பொன்னிச்சாமி போடு. நானே எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு சார் அப்படின்னு கொடுத்துட்டோம். உங்களை எல்லாம் உங்க வீட்டுல திட்டையே அப்படின்னாரு. நாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு இங்கிலீஷை தவிர எல்லாத்தையும் பாஸ். நல்லா இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணா கேக்கே வெட்டலாம். அதனால எங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. நம்ம எல்லாம் வந்து யாரும் கேட்டீங்கன்னா தப்பு பண்றவங்க பெரிய அறிவாளியா இருக்கும். ஏன்னா மறைக்க தெரியாது. நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், மறுதடவை ரிப்போர்ட் கார்டை கொண்டு போய் எங்க அப்பா நீட்டிட்டேன். நமக்கு துரோகி விரோதி எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தாங்க. எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டாங்க. எங்க அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா எப்பவுமே இங்கிலீஷ்ல தானே போடுவாரு, அதனால போன தடவை தமிழ்ல போட்டுட்டாரு. அண்டை வளர்க்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி அவ்வளவுதாங்க ஷிஃப்ட் போட்டு அடிச்சாங்க. 24 மணி நேரம் கதவை பூட்டிக்கிட்டு ஷிஃப்ட் போற வர பெரிய பசங்க அடிச்சாங்க. சரி, எங்க அம்மா இறக்கப்பட்டு ஒரே ஒரு காபி கொடுத்துச்சு. டைம் ஆச்சா? இப்ப எதுவும் கையை நல்லா தீக்காட்டு, பயமா இருக்கு. நீங்க கூட்ட குற்றமா பேசுறது. எங்க விட்டேன் ஷிஃப்ட் போட்டு அடிச்சேன். கூட்டு ஞாபகம் வச்சிருப்பீங்களா? எங்க அம்மா இறக்கப்பட்டு ஒரு காபி கொடுத்துச்சு. அந்த காப்பியை வாயில கூட வைக்கலங்க. கதவு தட்டுற சத்தம் எடுத்து திறந்து வந்தா பொன்னுச்சாமியும் கணபதியும் நிக்கிறாங்க கையில பிள்ளைகளோட. நீங்களே எழுதி போங்க. கூலிங் கிளாஸ் போட விட மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிராமத்துல இருந்து வந்தவன் நான் கூலிங் கிளாஸ் போட்டா உடனே எங்க அப்பாவுக்கு தகவல் போயிடுவா, பொண்ணு கூலிங் கிளாஸ். அது கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவங்க ஒரு காரணம் சொல்லாம கூலிங் கிளாஸ் போட்டா முகத்துல தெரியுமா, நாங்க அது பார்க்கலாம். நான் சொன்னேன், என் முகரைக்கு கூலிங் கிளாஸ் போட்டா தெரியும், ஓ மூஞ்சி எத்தனை தடவை கண்ணாடியில பார்த்துட்டு கேட்க ஆசான எழுத்துக்கம் பேசக்கூடாது, பெண் சுதந்திரம். இவ்வளவு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு எங்க ஊர்ல முதல் PhD நான் தான். எங்க ஊர்ல ப்ரொஃபசர் ஆனது நான் தான். எங்க ஊர்ல நீட் எழுதி கொடுத்தது நான் தான். எங்க ஊர்ல பேச்சாளர் ஆனது நான் தான். எங்கெல்லாம் பேச போனா என்னை கிண்டல் பண்ணாங்களோ என்னையுமே கூப்பிட்டு எங்க ஊர்ல சிறப்பு பேச்சாளராக அழைச்சாங்க. அதுங்கிற விஷயம் அது நம்ம சாதிச்சோம். சார், ஆண்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் பாதை அடைஞ்சிடலாம், பெண்களுக்கு அப்படி கிடையாது. உள்ள குடும்பம், மாமனார், மாமியார், மாமியார் கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். எல்லாரும் நார் வச்சுருக்காங்க. மாமனார் நார் நம்ம கிழிக்கிறவங்களே நம்ம கிழிச்சிருவாங்க. இதெல்லாம் தாண்டி போய் நம்ம ஜெயிக்கணும். இங்க ஒரு நல்ல சுடிதார் போட்டுப்போம், ஷால் போட மாட்டோம். இந்தியாவில் போனாலும் ஷால் போடல. நம்மள மேடை அதை சொல்லித்தான் தோட ஷாலை போடணும்னே. மேடைக்கிலே பார்த்தீங்கன்னா நான் என்ன நீ கண்ணை வச்சு நான் ஸ்கேனா பண்ண முடியும்? ஒரு ஷோ இல்லை, எங்க ஊர் பக்கம்லாம் ஷால் போடுவாங்க. எனக்கு அத்தால எல்லாம் ஜான் போடாம எடுத்துடுறோம்.
எங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்லவங்க, கத்தால வந்து பேசுவாரு, சப்பச்சப்பு நிறைய பண்ணி. இந்த நாத்தனாருக்கு நம்ம அந்த ஜாமான்லாம் பிரிச்சு கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. வீட்டுல கணவரோட இந்தியா போனோம்னா மறுநாளே போய் கணவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டை பார்க்கலாம். நம்ம முடியுமா? இங்கேயும் கிச்சன்ல வேலை பார்த்தோம், நம்ம ஃபுல்லா நம்ம வீட்டுக்காரருக்கு சமைப்போம். அங்க போனா அண்ணனை பார்க்க நாத்தனார் வரும், நாத்தனார் குடும்பம் வரும், நாத்தனார் பிள்ளைங்க வரும். எனக்கு முட்டை உங்களுக்கு தான் வேணுங்க. அது நம்ம பிள்ளைனா சாப்பிட இருக்கிறத சாப்பிட்டு அப்படிங்களா? அந்த பிள்ளை சொல்ல வேணுமா? போட்டுத்தான் தரணும், போட்டுத்தான் தாய் அப்படின்னா. இவன் ஒரு வருஷம் கழிச்சு போனோடனே நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்க ஒரு மீட்டிங் போடுவோம் பாத்தீங்களா? நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவசியம் இல்லை நமக்கு. என்னத்தையாவது பேசி தொலைங்க, உங்க பிள்ளைகளையும் பக்கத்துல வச்சு பேசி தொலைங்கள. அப்படியே நம்ம லைட்டா பிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா என்ன அவசரம், மொத்தத்தோட வந்திருக்கீங்க. எல்லா வீட்லயும் தானே மேடம். அப்ப நான் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டே நினைச்சிருக்கேன். ஆனா உண்மையாவே எல்லா வீட்லயும் எப்படிதானா? சேம் பிளட்டா மேடம்? ஒரு வாரம் கழிச்சு போறது, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படிங்க. நம்மளால இன்னைக்கு பொட்டியை கட்டினோடனே நம்ம அப்படி கட்டிடுவோம் இல்லையா அம்மா வீட்டுக்கு. அது போய் அந்த காலத்தை வச்சிருப்போம். அப்பாட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைகளை அம்மாட தள்ளிட்டு, பெட்டி அம்மாட தள்ளிட்டு, அதுவும் நம்ம அம்மா வீட்டுக்கு என்ன பெட்டி எடுத்துட்டு போறோம்னு துறக்காமலே ஸ்கேன் பண்ணுவாங்க. நல்ல வேலை நான் எங்க வீட்டுல நான் சொன்னேன், பெண்களுக்கு நம்ம ஆண்களுக்கு அளவு இல்லையா அப்படின்னு. 2-3 பேரை பார்த்தா பையன் வந்து திட்ட போறாங்க. இல்ல ஒய்ஃபை இறக்கி விட வந்தவங்கள ஆடியன்ஸ் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. இதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா குடும்பத்தை பிடிச்சிடாங்க. அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போற பெட்டி அப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, மேலையும் கீழையும் பார்த்து. அதுல என்ன இவங்களுக்கு வாங்க மண்டே எடுத்து தான் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருப்போம். அம்மா ரொம்ப நாளா ஒரு குடம் எடுத்து ஒரு குடம் வாங்கிட்டு போயிருப்போம். அது எங்க மேல ரொம்ப போலாம். ரொம்ப மாமியார் வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்து உனக்கு ஒரு பெட்டி வந்திருக்குன்னா பிரி, யாருக்குனாலும் குடு, குடும்பத்தை பிரிச்சிடாரு. எதுவும் அதை பாரு மாட்டோம். ஆனா நமக்கு நட்பு இருக்குல்ல மேடம், பார்க்க முடியுமா? இந்த வைரமுத்தோட கவிதை உனக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி வாழும் பூங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணவெளியில் பெண் பார்த்த சிறு வயது பெண்ணை நினைவிருக்கா? சிரிக்கு மத பாவாட சீக்கிரம் அமருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காக்கா கட்டிவிட, பட்டு சிறுகையில் பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா? கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கோடாறு கடலேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நீதிங்க நாம் கொடுக்க, நாம் இங்க நீ கொடுக்க, கலங்கிய கலர் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால நாங்கடிச்சு பங்கு போட நினைக்கையில வீதியில 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வீதியெல்லாம் பளபளக்க, பல்லாங்குழி ஆடுகையில் பருவம் திறந்து விட, என்னமோ ஏதோ சாகத்தான் போறேன்னு நீ சொல்ல, விறுவிறுன்னு கூட்டி வந்து வீடு வந்து சேர்த்தையே நினைவிருக்கா? ஆத்தோர மணலில வெள்ளி கொலுச நீ தொலைக்க, ஏன் காடு கொலுசை எடுத்து உனக்கு போட்டு விட்டு என் வீட்டில் நொங்கு வைத்தேன் ஏண்டி நினைவிருக்கா? அன்னைக்கு ஒண்ணு யோசிச்சோம், பிரியாது இருக்க பெரிய பிளான் ஒண்ணு போட்டோம். ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்கலத்தியாக இருக்க சம்மதிச்சோம். ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது. 20 வயதோடு 20 திசையா வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நான் போக, ஏன் புருஷன் ஏன் புள்ள ஏன் புழப்பு என்னோட, ஓம் பிள்ள ஓம் புருஷன் ஓம் புழப்பு உன்னோட. வயத்துல வந்தபடி வயசுக்கு வந்துடுச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம், போன வருஷம் புயல் காத்தில் சாஞ்சிருச்சு. நிறைய ஃபங்க்ஷன் இருக்கா? ஓ டான்ஸ் எல்லாம் இருக்கா? பார்த்துட்டு போறேன். ஸோ நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. பெண்கள் மீது 1000 குறை சொல்றாங்க. மனைவி மீது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தாக்குதல்கள் நடக்குது. ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்டிருக்கான், அந்த அம்மா சாப்பாடு சாம்பார் ரசம்லாம் ஊற்றிட்டு 10 நிமிஷம் அந்த பிச்சைக்காரன் வந்து திட்டிருக்கான். எவன் சாப்பிடுவான் அந்த சாப்பாடு? அதை நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ். ஒரு சொப்பாதான் உங்களுக்கு புரியட்டும். One beggar asked food to her mother. Okay? Hey, spelling mistake la பாக்காதீங்கப்பா தமிழ் டீச்சர். See
She served sambar rasam. Only 10 minutes. The beggar came and scolded her like anything. Who made this sambar? Who made this sambar? Who can eat this? Make the sambar nicely at least tomorrow onwards. That lady got anger like anything. What is this? My husband has been eating the same sambar 10 years without saying anything. 10 minutes you came and complained about my sambar. What is this? And beggar replied, my husband only asked me to ask this question to you. He scared to ask you. For that reason he has given 10 riyal. So please make the sambar nicely at least tomorrow onwards. Understand now? ஏன்னா இதெல்லாம் முடிச்சோம் சொன்னோம்ல சார். ஓகே சார் முடிச்சிடலாமா? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாமா? இந்த நீங்க இப்பெல்லாம் பெரிய ஃபேமஸ் ஆகணும்னா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் சார். பெரிய பணக்காரோட மகனா இருக்க வேண்டாம், பெரிய நடிகரோட மகனாலாம் இருக்க வேண்டாம். கும்பமேளால பாசி விட்டுட்டீங்கன்னா புரியலையா? கும்பமேளால பாசி விட்டுட்டா போதும் நீங்க பணக்கார அப்படி ஃபேமஸ் ஆயிடும். அந்த பிள்ளைய படாத பாடம் எடுக்கணும். பாவம் அது எங்க இருக்குன்னு தெரியல, ஓடி அல்வாட பாசி இப்ப எல்லாம் சார் யூடியூப் வீடியோ சாரி மேடம் சொல்றேன். பயமா உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? அப்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். ஐயோ உங்க வீட்டுல பிளஸ் 2 படிக்கிற பிள்ளை அப்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். உங்க வீட்டுல வீடு இருக்கா? அப்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். நம்மள ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஐயோ நீங்க இந்தியா அப்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். யாருக்கான அந்த வீடியோ பார்க்க கூடாது? அதுவும் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டவுட் மேடம், நீங்க தான் பதில் சொல்லணுமா? கஸ்டமர் நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த அர்த்தத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கான வீடியோ இருக்கிறாங்க. உங்களே கேட்டாங்களா? இதை எப்போ லான்ச் பண்ணுவீங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அந்த வீடியோ தான் இது உண்மையிலே கேட்பாங்களா? பர்சனல் டிஎம்ல கேட்டிருப்பாங்க. நம்புவோமாக உங்க வீடியோலாம் பெருசா கேட்பாங்க. ஆடியன்ஸ் அவ்வளோ ஆர்வமா நான் சொல்லவே இல்ல உங்களுக்கு வரேன். அடுத்த கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓ அடுத்த வீட்டு கதையை இல்ல இந்த சேல் பண்றாங்க அவங்க சொல்றாங்க நாங்க இவ்வளவு லான்ச் பண்றோம் நீங்க கேட்டீங்க அப்ப இந்த யூடியூப் வரலாம் நம்மள ஒரு பதட்டத்தோடயே வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பதட்டமான வாழ்க்கையை விட நம்ம பிள்ளைங்க நம்ம பெருசா பதட்டமா வச்சுக்கோம். நீங்க பாராட்டணும்னு நினைச்சா உலகத்துல நீங்க பாராட்ட வேண்டிய 2 பேரு. ஒண்ணு உங்களுடைய மனைவி, இன்னொன்னு உங்களுடைய அம்மா. மகளிர் வந்து அவங்களோட கொண்டாடினா போதும். கும்பமேளால ஒரு பையன் நாளே 40,000 ரூபாய் சம்பாதிச்சான். என்ன செஞ்சா தெரியல? ஒண்ணுமே செய்யல. வேப்ப மரம் இருக்குல்ல அந்த குச்சியை ஒடிச்சு ட்ரெஸ் மாதிரி இடிச்சு எல்லாரும் 40,000 சம்பாதிச்சோடனே நம்மளால போய் கை கட்டிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீ தமிழ நாட்டியெல்லாம் சொல்லு அப்படின்னு பாவம் ஒருவாட்டுக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்க மனுஷன் விடுங்க அப்படின்னு அந்த பையன் ஒரு ஆன்சர் பண்ணாங்க. என் காதலி தான் இதுக்கு காரணம், அவதான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அப்ப மூளை இல்லாதவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், மூளை பதட்டத்தில் அதாவது வழி தெரியாமல் திரிகிறவர்களுக்கு சரியான வழியை காட்டுவது காதலியாகவும் இருக்கலாம் அப்படி சொல்லி சேப்பர் சைடு. சரி சார் உடனே யார் வீட்டுல இருந்தோ வந்து தன்னுடைய எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அதை நான் விட்டு கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு புடவை கட்டுறது பிடிக்கும் அதை நான் விட்டு கொடுக்குறேன். வெளிநாடு தான் எனக்கு புடவை கட்டாதீங்க, வெளியில விட்டு எனக்கு ஒரு சீரியல் பார்க்கணும்னு தோணும். ஆமா சீரியல்ல என்ன தெரியும் என்னமோ தெரியுதுங்க நான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீரியல் பார்க்கறது என்ன சீரியல் கில்லராவா மாற போறோம்? சீரியலும் பார்க்க கூடாது, உருப்பட மாட்டேங்க. இவங்க பாக்குறதெல்லாம் பாருங்க 30 பேரை 3 நிமிஷத்துல கொலை பண்றது எப்படி பார்ப்பாங்க. சரிங்களா? மார்போட ஒரு படம் வெட்டிக்கிட்டே இருக்கான். அது நம்ம பையன் 10th பையன் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கேமா நான் கேட்ட ஏன்டா அவனை சுடுறதுதான் கேம். தோசையை சுடு 2 அம்மாவுக்கு தோசையை சுடு அதாவது யூஸ் ஆகண்டா கேம் அப்படி விளையாடு. அப்ப எனக்கான ஆசைகளை விட்டு கொடுக்குறோம். அவ்வளவும் மீறி நமக்கான குலதெய்வத்தையும் விட்டு கொடுக்குறோம், அப்பா அம்மாவை விட்டு கொடுக்குறோம், இனி மான மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் போல. அப்படிப்பட்ட மனைவியை நம்ம எப்போ உணர்வு தெரியுங்களா? இந்த பாட்டு எல்லாரும் தெரியல, கொஞ்சம் சுமாரா பாடுங்க ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்.
அதுல ஒரு வரிங்க, கால சுமை தாங்கி பூனை மார்பில் எனை தாங்கி வீடும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்று குடிச்சா. அடுத்தது இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாட் டாபிக், பட் அது பெருசா வெளியே வரல. ஃபுல்லா எடுத்தீங்களா மேடம்? ஒரு பெரிய அது என்னன்னா, 2 குழந்தைக்குமே கண் பார்வை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு ஒரு தெரியுமா, அந்த அம்மா தற்கொலை பண்ணி தன்னோட 2 கண்ணுல ஒரு கண்ணை ஒரு குழந்தைக்கும் ஒரு கண்ணை இன்னொரு குழந்தைக்கு வச்சாங்க. யாருக்காவது தெரியுமா? என்ன இதெல்லாம் பேச மாட்டாங்க. இது அம்மாவை தவிர வேற யாரால செய்ய முடியும்? நான் பாடுற பாட்டுலாம் கொஞ்சம் பழைய பாட்டு மாதிரி இருக்கும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸா. இந்த லண்டன் போயிருக்காரு, அவர் தான் அம்மாவை பத்தி உரி விட்டுருவாங்க நம்மள இளையராஜா. வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில. என் தாய் அவளை போல் யாரு எந்த ஊர்ல தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோயில் அவதான் தெய்வம். பெத்த மனசு பித்தத்திலும் பித்தமடா. சுத்தத்தில் இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. ரொம்ப பழைய பாட்டா பாடிக்கணும். எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க மேடம், எல்லாமே பழைய பாட்டா தெரிஞ்சிருக்கீங்க மேடம். நண்பர்களை நான் இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னும் பாட மாட்டேன். ஏதாவது பாட்டு இருக்கா? நல்லா இருக்கா? அப்போ ஒரே ஒரு லவ் சாங் பாடி முடிச்சிருவோமா? என்ன சோகமாவே பாடி நீங்க வேற இன்னொரு மாதிரி பாடு. எப்பயுமே பெண்கள் ஆண்களை தாத்தா பண்றதுக்கு ஒரு பாட்டு பாடுவோம்ல. செவத்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை குடிச்ச ஒரே ஒரு தமிழ் வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம் தான் ராமர் என்ன தர்மர் என்ன மாமை மனசு தங்கம் தான். மாமாவே நீ வேணும் 7 ஜென்மம் தான். கையெந்தும் மாட்டுக்குட்டி கட்டி பெண்ணா மாறாதோ. மையெந்தும் கண்ணை காட்டி மையெழுத பேசாதோ. உன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளார ஏதேதோ ஆயாச்சு. நான் ஏறிருந்து 8 தேசம் பார்த்திருந்து என் விளக்கு காத்திருந்தேன். மணியேறு சார். இதுக்கும் கை தட்டலையா? உட்காந்துட்டீங்களா? பரவாயில்ல, பாட்டு ரசிக்கிறீங்களா? பழசா போயிடுச்சா நினைச்சேன். இப்படி சொல்லி என்னுடைய முறையை கண்டிப்பா நிறைவு செய்வோம் சார். நிறைவு செஞ்சிருவேன். அம்மா ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. ஒன்னே ஒண்ணு, அம்மாவை பத்தி 1000 வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாயந்தரமா நீங்க வீட்டுக்கு வரீங்க, மா அப்படின்னு சொல்றதுல அந்த அம்மா கண்டுபிடிச்சு, என்னங்க இந்த மேனேஜர் திட்டினானா அவங்க இருக்கேன்
அது ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு அறிவு அதிகமா இருக்குல்ல, அதான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வேலை இல்லைன்னா கொஞ்சம் 1000 இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்களை தைரியமா கொண்டு வரது. சிலிண்டர் ஆண்கள் தூக்கிடலாம், மூட்டை ஆண்கள் தூக்கிடலாம். ஆனா அவங்க மனசு ரொம்ப இலகுவானது, டக்குன்னு உடஞ்சு போயிடும். நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது. பெண்கள் மாதிரி உலகத்துல ஸ்ட்ராங்கானவங்க கிடையவே. என்னைக்குமே பெண்கள் சிறப்பான ஒரு நாளையும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல. நான் ஒன்னே சொல்றேன், குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறீர்களே, குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள்? பெண்கள் தினம் கொண்டாடுகிறீர்களே, பெண்களை எப்பொழுது கொண்டாடுகிறீர்கள்? எங்களுக்கான சரியான பாதையில தான் நாங்க போவோம். அப்படியெல்லாம் ஒன்று போயிட மாட்டோம். ரூட் பாரதி, அவனுக்கு 2 பொன் குழந்தை. இந்த உலகத்திலே 2 பொன் குழந்தைய பெருமையா சொன்ன ஒரே ஒருத்தர் அதான் பாரதி தான். அதனால எங்க போனாலும் அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன் நான். அவன் அந்த காலத்துல அவனை விட்டுட்டு நான் இருந்ததே இல்லை. அவன் பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு போறான். அது சார் போறாரு, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு கோயிலுக்கு போறான். அப்ப பாஞ்சாலி தூக்கிட்டு இருக்கிற சீன் இருக்கு. இந்த பாப்பா கேட்குறியாப்பா, ஏப்பா இந்த ஒரு ஆண்டியோட சிலை இத்தனை பேர் பிடிச்சி இருக்கிறாங்க. சப்புன்னு அரைச்ச மாதிரி இருந்துச்சா. உடனே வந்து எழுதுதான் பாஞ்சாலி சார். பாரதி மாதிரி பெண்களை பேசியவர்கள் இல்லை, போற்றியவர்கள் இல்லை. இது ஆண்கள் செய்வது இல்லைங்கிறதான் உண்மை. இனிமே செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு என்றுமே வலிமையானவர்கள் பெண். நீங்க இந்த ஒரு நாள்ல மறந்து போயிடாதீங்க. மார்ச் மாசம் அந்த 5ஆம் தேதி ஆரம்பிச்சோன்னா ஹாப்பி 8ஆம் தேதி ஆரம்பிச்சு அதுக்குள்ளே பூவத்திட்டு வராது. சரியா? யார் கொண்டாடாமல் விட்டாலும் பெண்களே நம்மை கொண்டாடும். நம்ம மாதிரி ஸ்ட்ராங்கான உலகத்தை யாருமே கிடையாது. எதுவுமே தெரியாத ஒரு கிராமத்துல இருந்து வந்து நான் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன். 400 சான்றிதழ். பெருமைதான். அப்பப்ப அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். 400 சான்றிதழ், 4லுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். பேச்சு போட்டுல இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சது இல்லை. நீங்க கூட நினைக்கலாம், ஓவாய்க்கு எதை ஜெயிக்க போறாங்க. பரவாயில்ல. பெண்கள் நினைத்தா நம்மளோட குழந்தைகளை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போறது பெண்கள் மட்டும்தான். எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஏன் அப்பா வளர்ப்பது சொல்லல முடியாது. 2 தடவை சொன்னா 3ஆவது தடவை சப்புன்னு அரைஞ்சிடாங்க. இப்போ நீ ஆச்சு உங்க அம்மா வச்சு தப்பு பண்ணப்பல அது நம்ம பிள்ளையாயிடும். பாத்தீங்களா? ஓ புள்ள மார்க் வாங்கினா அவங்க பிள்ளையாயிடும். அதிலேயே தெரிஞ்சிடும் அவர்கள் பாவப்பட்டவர்களை விட்டு விடுவோம். நாம் என்றுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியை கொண்டாடுகிற இட்லி ஸ்டேஷன் அவர்களுக்கும் எல்லா வீடியோ என்னை போய் தூணு செங்கல் சிமெண்ட் ஹாஸ்பிட்டாஸ் தகடுட்டனே தம்பி. நான் வாசி, அவர் வசி, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா தம்பி? பயங்கர பசி. எப்ப சாப்பாடு போடுவீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையோட. ஏன்னா எங்க வீட்டுல ஒண்ணு இல்லை, சத்தியம் பண்ணல. இந்த நல்ல நம்பிக்கையோட இந்த பெண்கள் தினத்தை முதல் முறையாக எடுத்து கொண்டாடுங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தொடர்ந்து நீங்க பெண்கள் தினத்தை கொண்டாடணும், என்னைய பேச போகணும். ரொம்ப ரசிச்சு கேட்டேன் என்னுடைய பார்வையாளர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தேன். ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பெண்கள் ரொம்ப கையில் பண்ணுறது உற்சாகமா பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. பாட்டு கொஞ்சம் சுமாராக பாடுங்கன்னா சாரி அம்மா அப்படின்னு தான் பாடினேன். வாய்ப்புக்கு பெரிய நன்றி. உங்களுடைய தொழில் மிகப்பெரிய தமிழால் வாழ்த்துறேன். பல்லாண்டு பல கோடி ரூபாய்க்கு மல்லாண்ட பெற்றோர் மணிமணன் போல நீங்கள் வாழணும். இன்னும் நிறைய ஸ்டேஷன்களை நீங்கள் ஆரம்பிக்கணும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் பெரிய இட்லி கொடுக்கணும். நிறைய இட்லி கொடுத்தாலும் அக்செப்டட். தேங்க்யூ ஸோ மச். சாரி, அக்செப்டட். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். I hope we can understand the program. Thank you, dear. We will call your we'll talk later. நன்றி மேடம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.